ஏன் தாத்தா? என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? ஏன் எல்லாரும் இப்படி நடந்துக்கிறீங்க? கயல், என்ன பேசிட்டு இருக்க தாத்தாட்ட? ஒரு மரியாதை வேண்டாம், உள்ள போ. விடுங்கப்பா, அவ பேசட்டும். நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை நேசிச்சது தப்பா? எல்லா உயிர் மேலயும் அன்பு செலுத்தணும்னு நீங்க தானே தாத்தா சொல்லி கொடுத்தீங்க. அவன் மேல நான் காட்டுற அன்பு மட்டும் ஏன் உங்களுக்கு பிடிக்காம போச்சு? அது அன்பு இல்லம்மா, வம்பு. நான் நம்ம குடும்பத்தை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், நம்ம உறவுகள் எல்லாரையும் நேசிக்கிறேன். அதே மாதிரிதான் நான் அவனையும் நேசிக்கிறேன். அதை மட்டும் ஏன் தாத்தா வெறுக்கிறீங்க? சின்ன வயசுல இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிப்பேன், இந்த பாடம் தான் படிப்பேன்னு சொன்ன நீங்க அனுமதிச்சீங்க. எனக்கு பிடிச்ச வண்டி, உடை எல்லாமே வாங்கி கொடுத்தீங்க. எனக்கு பிடிச்ச கதிரன்னு மட்டும் ஏன் தாத்தா சேர்த்து வைக்க மாட்டேங்கிறீங்க? பாடத்துல தோத்து போனா படிச்சு மறுபடியும் எழுதிடலாம், வாழ்க்கையில தோத்து போனா அவ்வளவுதான். சின்ன குழந்தை ஆசைப்படுதுன்றதுக்காக மின்சார கம்பியத்தோட அனுமதிக்க முடியாது. காதல்ல ஏன் தாத்தா அவ்வளவு பயப்படுறீங்க? காதலிச்சு கல்யாணம் பண்றவங்க எல்லாம் தோத்தா போயிடுறாங்க. 100க்கு 90 பேர் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தியா என் பேத்தி இருந்துடக்கூடாதுங்கிற பயந்தாமா எனக்கு. தாத்தா அவர் ரொம்ப நல்லவர். வாதாடுறதுக்கு இது நீதிமன்றம் இல்ல, குடும்பம். வழக்கு இல்ல, வாழ்க்கை. பசிச்சா போய் சாப்பிடு, பாடம் ஏதாவது இருந்தா போய் படி, இல்ல போய் படுத்து தூங்கு போ. நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி மாப்பிள்ளையா வரும்போது உங்க அப்பா என் கையை பிடிச்சிட்டு சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. மாப்பிள்ள, ஒரே பொண்ணுன்றனால உசுரை விட அதிகமாக பாசம் வச்சு வளர்த்துட்டேன். அவள் எங்கேயும் போயிடக்கூடாது, கண்ணுக்கிட்டே இருக்கணுன்றக்காகத்தான் உங்களை வீட்டோட மாப்பிள்ளையாக்குறேன். பிறந்ததுலேருந்து அவள் முகத்தில் சிரிப்பைத்தான் பார்த்துருக்கேன். என்னைக்கு அவள் அழுது பார்க்குறனோ அன்னைக்கு நான் செத்துருவேனார். இது வரைக்கும் காப்பாற்றிட்டேன், இனிமே காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் கூட பல நேரங்களில் அழகா அறிவா ஒரு பெண்ணை பற்றி வளர்த்துருக்குமே ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். இப்போ தானே தெரியுது பிள்ளைய பக்கத்தில் ஒரு பிரச்சனையை பெற்றிருக்கோம்னு. இப்போ என்ன செய்ய முடியும்? நம்பவே முடியலங்க நம்ம பிள்ளைய இப்படின்னு. அப்பா எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, அவளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. எத்தனையோ குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். அது நம்ம குடும்பத்தில் நடக்கும்போதாம்மா மனசு எவ்வளோ வலிக்கும்னு புரியுது. நேற்று தானே தோல்ல இருந்து இறக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு தோலுக்கு மேல வளர்ந்தோம்ல அப்பாவே எடுத்து பேசுறாள். இதுவரை அப்பாவை நம்ம ஒரு வார்த்தை எடுத்து பேசிருப்போமால. ஊருக்கு அதிசயமா இருந்த நம்ம குடும்பம் இப்ப அசிங்கப்பட்டுருமோன்னு பயமா இருக்கு. அவன் நம்மளை விட்டு போயிடா போல் இருக்குண்ணா. அதான்டா எனக்கும் அதிர்ச்சியா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியலையாடா. செயலிழந்து நின்னுகிட்டு இருக்கேன். அவளை நாம பயம் காட்டி வளர்க்கலாடா, பாசத்தை காட்டி வளர்த்துட்டோம்டா. இதுக்கு மேல அவளை நெருக்கணும்னு ஐயே, நேரா அவன் வீட்டுல போய் உட்காந்துட்டான்னா இன்னும் அசிங்கமாயிடும். இல்ல மருந்து மாத்திரை தின்னுட்டு உயிரை விட்டுட்டான்னு ஐயே, அதுக்கப்புறம் நம்மளால உயிரோட இருக்க முடியுமாடா? ஐயா வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் வாங்க. ஐயா நல்ல பையனா தான் இருக்கான். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கங்க. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ஐயா வரலீங்களா? அப்பா ஒரு வேலையா கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. அப்படியா? ஆமா. சரிங்க. அவர் எப்படிப்பா இந்த கல்யாணத்துக்குலாம் வருவாரு? ஏன் வர மாட்டாரு? அவருக்கு காதல் கல்யாணம்லாம் பிடிக்காதுப்பா. அவர் பேத்தி ஒரு பையன் கூட காதல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த கல்யாணத்துக்கு அது போவாரா இல்ல இந்த கல்யாணம் மாதிரி போகாம இருந்துருவாரா?
அது யாருக்கு தெரியும்? அது எப்படி போகாம இருப்பாரு? அது அவங்க வீட்டு கல்யாணம் இல்ல, அடுத்தவங்க வீட்டு கல்யாணம் இருந்தா தான் போகாம இருப்பாரு. என்னடா உண்மையை சொல்ற? ஐயோ ஐயோ தெரியாம சொல்லிட்டாங்க. கையெடுத்து கும்பிடுறேன். நிறுத்துங்கடா, நிறுத்துங்க, இருங்க இருங்க, நிறுத்துடா, இருங்க, வாங்கடா. வா, இவங்கள அப்புறம் பாத்துக்கலாம், வாங்கடா. வேகமா போறேன். ஒரு அழகான பொண்ணு பின்னாடி உட்காந்தாலே வண்டி தானாவே வேகமா போகுது. பாருங்க நாங்க நம்ம எவ்வளவு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வரோம். அவனோட எவ்வளவு மகிழ்ச்சியா சுத்திட்டு வர பாருங்கண்ணா. உட்காரா. கல்யாண மண்டபத்தில் பட்டா அசிங்கப்பட்டாது, நடுவீதிலையும் அசிங்கப்படணும்னு நினைக்கிறியா? அவனை போய் 2 மிதி வீசிட்டு வரானே. எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். பேசாம இரு, பேசாம இரு. என்ன மாப்பிள்ள, ஏன் இப்படி வர்றீங்க? என்ன நடந்துச்சு? இனி என்ன நடக்கணும்? பிள்ளையா பத்து வச்சிருக்க நீ? டேய் என்னடா புதுசா இருக்கு? ஓமுல்ல ஏமுல்லன்னு பிரிச்சு பேசுறீங்க. பின்ன எப்படி பேச சொல்றீங்க? இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இன்னும் அவன் கூட ஏறி சுத்திக்கிட்டு இருக்கா. இவளுக்கு நம்மளோட அவன் தான் முக்கியமா போச்சா? நம்ம கிட்ட கை கட்டின பையல கல்யாண மண்டபத்துல காரி துப்புறான். வெளியில தலை காட்ட முடியல. என்ன புள்ள வந்து வச்சிருக்கிற? காசு பணம் போச்சுன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிடலாம். மானமரியாதை போச்சுன்னா ஊருக்குள்ள தலை காட்ட முடியலையா? என்னப்பா ஆளாளுக்கு இப்படி பேசுறீங்க? பெத்தது மாத்திரம் தானே நானு, எல்லாருமா சேர்ந்து தானே வளர்த்தான். அப்புறம் பழிய ஏன் மேல மாத்திரம் போடுறீங்க? சரி விடுங்கப்பா. ஆஸ்திரேலியால இருந்து உடனே முகிலனை வர சொல்லு. எதுக்கு? இவளுக்கும் அவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். இவ அப்புறம் போய் படிக்கட்டும். அவன் வரமாட்டான். ஏன்? எவன் கூட சுத்திக்கிட்டு இருக்காவ? அவளை என் புள்ள தலையில கட்டலான்னு பாக்குறீங்களா? அவனுக்கு பிறக்க போற குழந்தைக்கு என் மகனா அப்பேன். டேய் என்ன சொல்ற? என்ன இவரை ஏன் அடிக்கிறீங்க? யாரும் பண்ற தப்புக்கு இவரை போட்டு அடிப்பீங்களா? இந்த கை நீட்டுற வேலையில வச்சுக்காதீங்க. ஆமா, தப்பு பண்றவங்களை கேட்கறத விட்டுட்டு இவர் மேல கை வைக்கிறீங்களா? அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். ஆமா, அண்ணே யார்கிட்ட என்ன பேசுறீங்க நீங்க? இனிமே இந்த வீட்டுல மனுஷன் இருப்பாடி. போடி, புள்ளைய கூட்டி வாடி. போலாம். போடினா போய் கூட்டி வா. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாரையா? நீ நல்லா இருப்ப மாப்பிள்ள. என் மகளை பத்தி நீ பேசின வார்த்தையை தாங்க வந்தா மாப்பிள்ள ஆத்திரப்பட்டேன். என் மகளால தானே பிரச்சனை. நாங்க இந்த வீட்டை விட்டு போயிடுறோம்யா. நீ பிறந்து வளர்ந்த வீடு, நீங்க வீட்டை விட்டு போனா மாப்பிள்ள. நான் பேசுறதா மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள வீட்டை விட்டு போற முடியும் எடுக்காதீங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள நீ நல்லா இருப்பியா மாப்பிள்ள? சொன்னா கேளுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நிறுத்திக்க. ஆமா, என்ன என்ன வேணாலும் பேசுங்க மாப்பிள்ள. வீட்டை விட்டு மாத்திரம் போயிடாதீங்க. வேணாம்ல டேய் மாப்பிள்ள. டேய் நீ பேசாம இரு. ஐயா சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. நல்லா இருக்கு. புள்ளைய கூட்டி வாங்க. ஐயா வீட்டை விட்டு போயிடாதீங்க. சீக்கிரம் கூட்டி வாங்க. தம்பி வேணாம் தம்பி. போலாம் வாங்க. வாங்க. வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. போ. போகாதீங்க நீ. கனிமொழி போகாத. ஐயா எல்லாரும் ஐயா குழந்தைகளா போறாங்க. சின்ன குழந்தைகளா போறாங்க. நீங்க வார்த்தை சொல்லுங்க. வீட்டை விட்டு போறாருப்பா. எல்லாரும் போறாங்கப்பா. வேணான்னு சொல்லுங்கப்பா. என்னங்க? ஐயா சொல்லுங்க ஐயா. எல்லாரும் போயிட்டாங்க. நீங்க அந்த
இந்த வீட்டை விட்டு போகணும். ஏன் மகளால தானே பிரச்சனை. நான் என் பிள்ளைய கூட்டி வெளியேறிக்கிறேன் மாப்ள. மாப்ள இந்த பிள்ளையெல்லாம் இல்லாம இந்த வீடு சுடுகாடா பெருமையா? இந்த வீட்டு பெருமையா பிச்சையா கேட்கறேன். நல்லா இருப்பியா? சொன்னா கேளுங்கய்யா. ஐயா நீ வீட்டை விட்டு போவேணாம் மாப்ள. மாப்ள உங்க சும்மா இருக்க மாப்ள. நான் போயிடுறேன் வீட்டை விட்டு. நீங்க போவேணாம் ஐயா. ஏன் பொண்ணால தானே பிரச்சனை. அதுக்காக நீங்க வெளியேறியே. நான் வெளியேறிக்கிறேயா? யோ சொன்னா கேளியா? நீங்க எல்லாம் உங்க அப்பா கொஞ்சம் நினைச்சு பாருங்கயா. அவசரப்படாதீங்க. நல்லா இருப்பியா மாப்ள? சொன்னா கேளுங்கப்பா. நல்லா இருக்க நீங்க மாப்ள. டேய் டேய்